வணக்கம். ஒரு நல்ல ட்ரேட் பண்றதுக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட்ட தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா, மார்க்கெட் வந்து இப்ப பேரிஷ்ல இருக்கா? புல்லிஷ்ல இருக்கா? எப்ப புல்லிஷ்லருந்து பேரிஷோ, பேரிஷ்லருந்து புல்லிஷா மாறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப முக்கியம். இத நம்ம ரொம்ப சிம்பிளா எந்த ஒரு இண்டிகேட்டரும் இல்லாம நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஜீரோதால புதுசா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்னாலோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ண நினைச்சாலோ, ஜீரோதாவோட தமிழ்நாடு பார்ட்னரா நாங்க இருக்கோம். எங்கள்ட்டயே கூப்பிட்டு அக்கவுண்ட் ஓப்பன் ஃப்ரீயா பண்ணிட்டு, எல்லா உதவிகளும் தமிழ்நாட்டுல லைஃப் டைமுக்கு வாங்கிக்கலாம். இங்க நெறைய பேர் யூடியூப்ல வீடியோ போட்டு, நான் தான் ஜீரோதா பார்ட்னர் அப்படின்னு சொல்லி உங்கள ஏமாத்த வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஜீரோதா வெப்சைட்ல போய் பாருங்க. எங்களோட பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்படி மார்க்கெட் சென்டிமெண்ட்ட ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம பார்க்க போறது ஏடிஆர், அட்வான்ஸ்டு டிக்ளைன் ரேஷியோ அப்படின்னு இதுக்கு பேரு. ஸோ இத பயன்படுத்தி மார்க்கெட் சென்டிமெண்ட்ட நம்ம கண்டுபிடிச்சு, ஸோ எந்த ட்ரெண்ட்ல இருக்கு அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணி அனாலிசிஸ் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ண நம்மளுக்கு வந்து உதவும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இதுல ஏ அப்படிங்கிறது வந்து அப்பு, டி அப்படிங்கிறது வந்து டிக்ளைன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் டைம் பீரியட்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஸோ எவ்வளோ மேலே போயிருக்கு, எவ்வளோ கீழே போயிருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி ரொம்ப சிம்பிளா மார்க்கெட் சென்டிமெண்ட்டை புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு உதவும். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல எவ்வளோ ஸ்டாக்ஸ் மேலே போகுது, எவ்வளோ ஸ்டாக்ஸ் கீழே வருது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி இந்த ரேஷியோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஏடிஆரை பயன்படுத்தி பேரிஷ்ல இருந்து புல்லிஷ் மாறப்போகுதா அப்படிங்கிறதையும், அதே போல தொடர்ந்து பேரிஷ்ல தான் இருந்துட்டு இருக்கா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு அது கூட சேர்த்து நாம ஒரு அனாலிசிஸ் பண்ணி வேற ஒரு இண்டிகேட்டர் பயன்படுத்தி ட்ரேட் பண்றதுக்கு இது வந்து உதவும். சரி, இந்த ஏடிஆர் அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ ஜீரோதாலே இதுக்கு வந்து சிம்பிளா ஒரு ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். இது வந்து ஜீரோ டெக்னிக்கல்ஸ்லேயே உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ நான் கீழே வந்து நான் பாருங்க, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ ஃபார் நிஃப்டி 500 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நிஃப்டி 500ல வந்து பாருங்க, அட்வான்ஸ்னா எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து மேலே போயிட்டு இருக்கு, அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து டே அப்படின்னு. அதே போல டிக்ளைன், ஸோ ப்ரீவியஸ் டேல இருந்தோ ஒரு பர்டிகுலர் பீரியட்ல இருந்தோ அது வந்து கீழே இறங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ மேலே போயிட்டு இருக்கிறது எத்தனை ஸ்டாக்ஸ், கீழே வந்துட்டு இருக்கிறது எத்தனை ஸ்டாக்ஸ், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த சைடில் வந்து பாருங்க புல்லிஷ் எவ்வளோ இருக்கு, பேரிஷ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்மளால வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்க, புல்லிஷ்ல 53.29% வந்து இருக்கு, பேரிஷ் வந்து 46.71% வந்து இருக்கு. ஸ்டாக்ஸையும் கம்பேர் பண்ணிக்கலாம், ரேஷியோவும் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் ஈக்குவலான ரேஞ்சில் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இதை நீங்க லைவ்லேயே வந்து மார்க்கெட் வரும்போது செக் பண்ணலாம். லைவ்ல கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா லைவ்ல இந்த ரேஷியோ வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆகும் பொழுது ஒருவேளை பேரிஷ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். பேரிஷ்ல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மூவ் புல்லிஷ் வருது அப்படின்னா, புல்லிஷ் வந்து ஒரு கட்டத்தை தாண்டும் பொழுது அந்த இடத்துல இன்னும் புல்லிஷ் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஐடென்டிஃபிக்கருக்காக இது வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது கூட நம்ம வேற சிண்டிகேட்டரும் வந்து பயன்படுத்திக்கலாம். இது அப்படியே ஆப்போசிட்ல புல்லிஷ்ல இருந்துட்டு இருக்கு, புல்லிஷ் வந்து மாறப்போகுது அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் சென்டிமெண்ட்டை ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான மெத்தடை வந்து இருக்கு. ஸோ நீங்க மார்க்கெட்டு புதுசா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணணும். ஜீரோதா டெக்னிக்கல்ஸ்ல இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு. ஸோ டெக்னிக்கலாவே வந்து எப்படி இருக்கு, பேரிஷ் இருக்கா, புல்லிஷ் இருக்கா, நியூட்ரல் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது கூட இந்த ரேஷியோ செக் பண்ணிட்டு நீங்க எடுக்க போற அந்த முடிவு வந்து மார்க்கெட்டோட ஒத்து போகுதா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவும். இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடை வந்து யாரும் பயன்படுத்துறது இல்லை, உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சின்ன பதிவு. இந்த மாதிரி நிறைய பதிவு உங்களுக்கு கூட காத்திருக்கும். அதில் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். மிக்க நன்றி.